நண்பர்களே, நாம் நின்றுருக்கிறது எந்த இடம்னா திருச்சியின் நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய காவேரி ஆறு. இங்கே தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இது திருச்சியுடைய இந்த காவேரி ஆற்று, இது பைபாஸ் ரோடு, சென்னை திருச்சி பைபாஸ் ரோடு. இங்கே தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இங்கே தான் எல்லா தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அத்தனை பேருந்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இந்த பேருந்துகள் தான் தென் மாவட்டங்கள் வழியாக போகக்கூடிய எல்லா பேருந்துகளும் இந்த வழியாக தான் திருச்சி வழியாக போகக்கூடிய எல்லா பேருந்துகளும் இந்த இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். இந்த காவேரி பிரிட்ஜுக்கு முன்னால் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இது ஒரு வைட்டல் லிங்க். This is a vital link between Chennai to southern districts of Tamil Nadu and Kerala. So that நம்ம இந்த பார்த்துக்குங்க. இதுதான் இந்த இடம் பேர் என்னன்னா திருமலை தெரியல. இது காவேரி பாலத்தில் சிந்தாமணி பைபாஸ், சென்னை பைபாஸ் ரோடு. பாருங்க, இந்த பார்த்த கருத்துக்களை பதிவிடுங்கள். நம்ம காவேரி பாலத்தோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். சென்னையிலிருந்து சுமார் 319 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாலம் அமைந்துள்ளது. திம்மராய சமுத்திரம், சாரி என்ன பேர் கேட்டீங்கன்னா திம்மராய சமுத்திரம்னு பேர். இந்த திம்மராய சமுத்திரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் காவேரி ஆற்று பாலம். எல்லா பஸ்ஸெல்லாம் போகுது பாருங்க. அதான் அந்த ரோடு தான் கல்லணை போடுறக்கூடிய கல்லணை செல்லக்கூடிய சாலை. இங்கே இந்த நம்ம வண்டி வருது, லாரி வருது பார்த்தீங்களா, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. இதுதான் கல்லணை திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா கோவில் செல்கின்ற சாலை. இப்போ இந்த கார் போகுது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கல்லணை திருக்காட்டுப்பள்ளி போன்ற இடங்கள் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எனவே ஸ்ரீரங்க சாயரடி பூண்டி மாதா பசிலிக்கா போகுது பாருங்க. இங்கேருந்து பூண்டி மாதா கோவிலுக்கு செல்லலாம். திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட். எனவே இந்த வீடியோவை யூடியூப் வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த். விஜயகுமார்.